இருந்தாலும் சரி மகசூலை அதிகரிக்கிறது தான் முக்கியமான விஷயம். விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியகாந்தி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அயல் மகரந்த சேர்க்கை கொண்ட ஒரு பயிர். அதுவா அது வந்து என்ன பண்ணிக்காது, அப்போ அதுக்கு தேவையான மகரந்தம் வந்து ஒரே இதில் இருக்கும். ஒரே பூக்குள்ளார மகரந்தம் ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கும், பெண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கும். இதில் இருந்தாலுமே அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒத்து போகலன்னா என்ன பிரச்சனையாகுமோ அதே பிரச்சனை தான் இங்கேயுமே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், செயற்கையாக அதுக்கு தேவையான மகரந்தத்தை அந்த பெண் இனப்பெருக்க உறுப்புகள் நம்ம தரணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 3 தொழில்நுட்பங்கள் இருக்குது. முதலாவது இந்த தேனி பெட்டி இருக்குங்களா, நமக்கு எல்லாம் தெரியும் மஞ்சள் கலர் பூ இருந்ததுனாலே தேனியோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். தேனி மகரந்தத்தை தேனி இல்லைன்னா 4 வருஷத்தில் நம்மலாம் இறந்து போயிடுவோம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த தேனீக்கள் இந்த மகரந்தத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு நமக்கு விதையினுடைய மகசூலை திரட்சியாக எல்லாமே இந்த பூவில் இருக்கக்கூடிய எல்லா இந்த கொண்டையில் இருக்கக்கூடிய எல்லா விதைகளையும் உருவாகிறதுக்கு முக்கிய காரணியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹெக்டருக்கு 5 தேனி பெட்டிகள் இப்போ வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி அங்கங்கே ஒரு 5 தேனி பெட்டிகளை நம்ம ஒரு 2 ஏக்கருக்கு வைக்க போகிறோம். சரிங்களா? ரெண்டாவது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கொண்டை இருக்குங்களா, இங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா இந்த பூக்கொண்டைய உள்ள வயலுக்குள்ளார போயிட்டு ரெண்டுத்தையுமே உரசி விட்டுட்டே போகணும். இந்த உரசிட்டே போகணும். இந்த 2 பூக்கொண்டையுமே நம்ம உரசும் பொழுது இந்த மகரந்தம் இதற்குள்ளேயே சேர முடியல, ஒன்றா சேர முடியலங்கிறதுனால தான் நமக்கு விதை உற்பத்தி ஆகலை. அப்போ இதில் இருக்கக்கூடிய மகரந்தம் இதோட சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய மகரந்தம் போயிட்டு அதில் விழும். இந்த மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு பூ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுங்களா, ஒரு கருப்பு கலரில் நீளமாக நீட்டிட்டு இருக்குங்களே, அது வழியாக தான் அந்த மகரந்தம் நமக்கு உள்ளே போகும். உள்ளே போகிறதுக்கு இங்கே இதில் இருக்கக்கூடிய மகரந்தம் நம்ம உரசும் பொழுது அதுக்குள்ளார போய் நம்ம விதைகளாக மாறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். அடுத்தது ஸ்டேஜ்ல பண்ணக்கூடாது. இது வந்து முதிர்ச்சி அடையிற நம்ம வந்து இப்ப 60 நாள் 45ல இருந்து 60 நாளுக்குள்ளார நம்ம இந்த இப்ப மகரந்தம் வந்து கம்மியா உருவாகிற டைம்ல 45ல இருந்து 60 நாள்ல பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலர்ல நம்ம இந்த காடா கிளாத்னு சொல்லுவோங்கல்ல, வேட்டியெல்லாம் இருக்கும்ல, அந்த துணியில நம்ம இந்த மகரந்தத்தை இப்ப மகரந்தம் கம்மியா இருக்கிறதுனால நமக்கு கம்மியா ஓட்டும். இதே பூக்கக்கூடிய தருணமாக இருந்துச்சுன்னா, நல்லா இளம் பூவாக இருந்ததுன்னா, இது தெரியுதுங்களா, இந்த மஞ்சள் கலரில் ஒட்டுது பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலர் ஒட்டுறதை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்டையில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேய்க்க போகிறோம். இப்படி ரப் பண்ணோம்னா, இப்படி டஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு விதையினுடைய திரட்சியாக உருவாகக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இதெல்லாம் எளிமையான தொழில்நுட்பங்கள் கிராமத்தில் ஆமாங்க சார், கண்டிப்பா ஒரு பூக்களுக்கும் பண்ணணும். ஒரு பூ கூட விட்டு போக கூடாது. ஆகும் நமக்கு 100% இது ஒன்னா சேரணும் அப்படின்னாக்கா நம்ம நிச்சயமா இந்த ஒரு முயற்சியை செஞ்சாகணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தேனி பெட்டிகளை வந்து நம்ம அங்கங்க வைக்கிறோம். தேனி நண்பன் வந்து நமக்கு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு பூல இருக்கக்கூடிய மகரந்தத்தை அவர் சாப்பிட்டு போலன்னு அவரோட உடம்புல ஒட்டி வேற பூக்குள்ளார போய் உட்காரும் பொழுது அதுல நமக்கு வந்து திரட்சியான விதைகள் உருவாக்குறதுக்கு ஏதுவாகும். சரிங்களா? 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள அந்த மாதிரி இந்த 3 தொழில்நுட்பங்கள். பூவோட பூ உரசி கொண்டையோட கொண்டை உரசுறது, துணியை வந்து தேய்ச்சி அடுத்தடுத்ததுல வைக்கிறது, அடுத்து ஒரு ஏக்கருக்கு 5ன்ற வீதத்துல தேனி பெட்டி வைக்கிறது. இது 3 வச்சோம் அப்படின்னா நமக்கு அயல் மகரந்த சேர்க்கை சரியா நடந்து நல்ல திரட்சியான மணிகள் இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன ஒரு பெரிய இதுன்னா எல்லாத்துமே மணியா உருவாகி